ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து சிக்கன் கிரேவி தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். நான் வீட்ல வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இவங்ககிட்ட. இவங்க வேண்டாம், ரொம்ப ஹீட்டா இருக்குது, வேண்டாம். சிக்கன் வந்து சூடு தானே, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ஹனி சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நம்ம வந்து வெளியில கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து வீட்லயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா, நான் லாஸ்ட்டா ஒரு வீடியோல போட்டிருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து தேன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேன் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால, எனக்கு வந்து அத ஹனி சிக்கன் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு சிக்கன் வாங்க சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறதுக்காக நான் வந்து சிக்கன் கிரேவி தான் செஞ்சுட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி குழம்பு பொடி, அந்த பொடி, இந்த பொடின்னு சொல்லிட்டு நெறையா மசாலாலாம் சேர்ப்பாங்க. நெறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல குழம்பு வைப்பாங்க. ஆனா நான் வந்து எந்த மசாலாவுமே ரொம்ப சேர்க்க மாட்டேன். நான் சேர்க்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும், அதுதான் சீக்ரெட், ஓகேவா? அந்த பொருள் மட்டும் தான். அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அது என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவிக்கு என்னலாம் வேணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா என்கிட்ட நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு கறி வலிச்சு போய் நான் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கல. பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்திரத்துல எண்ணெய் விட்டுட்டு, ஒரு 2 துண்டு பட்டை, நான் ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். 2 துண்டு பட்டை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு, அ ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய சைஸு பல்லாரி. நான் வந்து இது வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு தக்காளியும் போட்டு, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அதையும் நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாவே வதங்கிரும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நல்லா வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நான் இப்ப சேர்க்கிறேன் இல்லையா? இதுதான் இந்த கிரேவியோட சீக்ரெட்டே. வேற எதுவுமே கிடையாது. வீட்ல நம்ம எப்பவும் யூஸ் பண்ற 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் வந்து நான் வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு சொல்றேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து அதுவும் குட்டி ஸ்பூன் தான். அந்த குட்டி ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இதுதான், இந்த மசாலா தான் சீக்ரெட்டான மசாலா. வேற எதுவும் எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். நம்ம நெறைய வந்துட்டு இந்த கரம் மசாலா, கறி மசாலா, அது இது நம்ம சிக்கன் மசாலா அதெல்லாம் போட்டோம் அப்டின்னா, அ குழம்பு வந்து அ எப்படி சொல்றது? ஒரு மாதிரி இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த குழம்புமே ஒரு மாரி கசந்த மாதிரி இருக்கும். அதனால நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இது மட்டும் தான் நான் போடுவேன். இத போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன். சிக்கன் வந்து எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டூ 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணணும். அப்பதான் அதில எதுவும் கிருமி இருந்தா கூட அது வந்து போயிரும்னு சொல்லுவாங்க. அதனால சிக்கன்ல வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடையில வந்து அப்படியே நம்ம அந்த சிக்கன வந்து கட் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படின்னா, அ எப்படி சொல்றது? இப்போ நம்ம போனோனே 1 கிலோ சிக்கன் கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அப்பதான் அந்த கோழிய வந்து உரிச்சு, அதுக்கப்புறமா வெட்டி குடுப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா வெட்டி குடுப்பாங்க. அப்படின்னா, அந்த முடி எல்லாமே இந்த கோழியோட முடி எல்லாமே வந்துட்டு நெறைய அந்த மாரி சிக்கன்லலாம் ஒட்டியிருக்கும். அதனால நீங்க நல்லா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த குட்டி குட்டி முடி கூட போயிரும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் போட்டு கூட வாஷ் பண்ண சொல்றாங்க. கிருமி நாசினிக்காக மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்றாங்க. மஞ்சள் தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு அதில தேவையான அளவுக்கு சிக்கன், நான் இப்போ 1 கிலோ சிக்கன் வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஹனி சிக்கன் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால 1 கிலோ சிக்கன் வாங்க சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு நான் தனியா பிரிச்சு எடுத்து வைக்கல. போன்லெஸ் எல்லாம் தனியாவும், அது மாரி நான் வந்து பிரிச்சு எடுத்து வைக்கல. அதனால இப்படியே இதிலேயே பிரிச்சு பிரிச்சு போட்டுட்ருக்கேன். அ இப்போ இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் போனோட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கிரேவிக்கு நான் யூஸ் பண்றேன். அ இது எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சிக்கன வந்து நானு கிரேவிக்கு இப்போ உள்ள எடுத்து போட்டிருக்கேன். இத போட்டுட்டு எல்லாமே நல்லா ஒண்ணா சேர்ற அளவுக்கு, அந்த மசாலா எல்லாமே ஒண்ணா சிக்கனோட சேர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நல்லா பெரட்டி விட்டுட்டோம்னா,
அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஆட் ஆயிருமா, அப்பதான் அது வந்து நல்ல டேஸ்ட் குடுக்கும். ஸோ நல்லா வந்துட்டு நல்லா உங்களால நல்லா நம்ம எவ்வளோ பெரட்டி விட முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிடணும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சிக்கனோ, இல்ல நான்வெஜ் வந்து எது நம்ம சமைக்கிறதா இருந்தாலுமே, அதாவது இந்த சுக்கா, கிரேவி அந்த மாதிரி எதுவும் சமைக்கும்போது, நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து நல்லா கிண்டி விடுறதுக்கு எல்லாமே நல்லா வசதியா இருக்கும் அப்டின்னா. நம்ம வந்து கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரத்துல செஞ்சோம் அப்டின்னா, கிண்டி விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால நல்ல அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுமாரி அது வேகுறதுக்கும், வெந்து வர்றதுக்கும் அது வந்து நல்லாருக்கும் கொஞ்சம். அப்டின்னா நல்லா ஈவனாவும் வெந்து வரும். இல்ல நம்ம ஒடுக்கமான பாத்திரத்துல மேல உள்ள சிக்கன் எல்லாம் கொஞ்சம் அ கம்மியாவும், அடியில வந்து நல்லா சாஃப்ட்டாவும் வெந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஃபீலிங் ஆகும். அதனால நல்லா அகலமான பாத்திரம் எடுத்தோம் அப்டின்னா, எல்லாமே எல்லா பொருளும் ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நல்ல அகலமான பாத்திரமா எடுக்க சொல்றேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நானு. நல்லா எல்லா சிக்கனும் அந்த மசாலாவோட படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ குழம்பு நம்ம செய்ய போறோம் அப்டின்னா, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அதனால நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் அப்டிங்கிறது இல்ல. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஊத்தி சாப்பிடுற மாதிரி வேணும் அப்டிங்கிறதுக்காக ஏன்னா, எனக்கு வந்து நான் ஒரு டேஸ்ட்ல சாப்பிடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு டேஸ்ட்ல சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு மாதிரி கொஞ்சம் ஊத்தி சாப்பிடுறது தான் பிடிக்கும். ஆனா எனக்கு அப்டி இல்ல. எனக்கு வந்து இந்த தொக்கு மாதிரி அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே 2 பேருக்கும் ஈக்குவலா வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சுண்ட வத்த வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சமா ஊத்தி சாப்பிடுறதுக்கு அதாவது நம்ம இப்ப நம்ம செஞ்சோம் அப்படின்னா, செஞ்ச உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் ஊத்தி சாப்பிடுற மாரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக அது வந்து நல்லா கெட்டியா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துரும். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதேமாரி சாதத்துக்கும் நல்லா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊத்தியிருக்கேன். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு அ ஒரு 1 டம்ளர், 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நான் செம்புல தண்ணி பிடிச்சதுனால, அதிகமா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு 1 டம்ளர், 1 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். நான் வந்து நல்லா மொத்தமா தண்ணியெல்லாம் ஊத்திட்டு, நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு, அப்பவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? உப்பும் போட்டுட்டு, நான் வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருவேன். அப்புறமா சைட்ல வந்து நான் வந்து சாதத்துக்கும் அ அரிசியும் சாதத்தையும் வந்து நான் வந்து சாரி அரிசி சாதம்ங்கிறேன். அரிசியும் தண்ணியும் ஒண்ணாவே வச்சுட்டேன். ஏன் அப்டின்னா, சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு இல்லையா? அதனால நான் வந்துட்டு தனித்தனியா இப்போ வந்து சாப்பாடுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க ஒல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பொங்குனதுக்கு அப்புறமா தான் சாப்பாடு வந்து அரிசி வந்து உள்ள போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து தண்ணி காய வைக்கவே இல்ல. அரிசியையும், தண்ணியையும் ஒண்ணாவே போட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு சிலிண்டர் முக்கியம் இல்லையா? அதனால அப்படி போட்டுட்டேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மத்தியானம் பொங்கிட்டு நம்ம மத்தியானம் சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனா நைட்டுக்கு வச்சோம் அப்படின்னா, சாப்பாடெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ரொம்ப சேர்ந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒரு நேரத்துக்கு மத்தியானத்துக்கு செய்றதுனால, அந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா அ தண்ணி சேர்த்து, அந்த தண்ணி கொஞ்சம் வத்தவும், அதுக்கப்புறமா கொஞ்சமா தேங்கா. அ நெறைய நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் அப்டின்னா, குழம்பு வந்து கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா சாப்பிடுறதுக்கு அந்த அ தேங்காய் ஸ்மெல் எல்லாமே ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து அந்த சிக்கனோட கிரேவி, சிக்கனோட ஸ்மெல் அந்த ஜூசினஸ் வந்து அப்டியே நல்லாருக்கும். அதனால தான் தேங்காய் வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது. கொஞ்சமா தேங்காய் ஒரு ஒரு துண்டு. நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, ஒரு சில்லு அப்டி சொல்லுவாங்க. அந்த ஒரு சில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி நல்லா அரைச்சு, தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு, வேற எதுவுமே தேங்காய் கூட நான் சேர்க்கல. வேணும் அப்டின்னா, கொஞ்சமா கசகசாவும், கொஞ்சமா முந்திரியும் சேர்த்தோம் அப்டின்னா, குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஆனா நான் வந்து அது எதுவுமே சேர்க்கல. தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மல்லி இல போடுறேன். மல்லி இலையும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து போடுங்க நல்லாயிருக்கும். சரியா? மல்லி இலையும் போட்டு, அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சமா நல்லா பெரட்டி எடுத்துட்டு, அ கொஞ்சம் தண்ணி வந்து வத்த விடணும். ஏன்னா, அந்த தேங்காய் ஸ்மெல் எல்லாம் போகணும் இல்லையா? அந்த தேங்காவோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சமா அ
சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். ஒரு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காயோட ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த பச்சை வாசனை வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதனால நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த மசாலா பொடியுமே நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க. அதாவது ஒரு குழம்போ கிரேவியோ இல்லை தொக்கு நம்ம என்ன வச்சாலுமே நம்ம வந்து இப்போ சிக்கன் வச்சோம் அப்படின்னா அந்த சிக்கனோட ஸ்மெல்லு நம்மளுக்கு இருக்கணும். மட்டன் வச்சோம் அப்படின்னா அந்த மட்டனோட ஸ்மெல், அதாவது அந்த ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது. கவிச்சேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு வகையான ஒரு ஜூசினஸ் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்த்தீங்களா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், சரியா? அதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்துட்டு இதை லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக ஹனி சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இந்த சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும் எண்ணெயில் வந்து. இந்த சிக்கன் வந்து நம்ம மசாலா பொடி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா எதில் வெளியிலனாலும் வச்சுக்கலாம். அதை நல்லா ஊற வச்சு நான் பொரிச்சிருக்கேன். பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா வெள்ளைப்பூடு ஒரு 4, 5 பூடு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 வத்தலையும் பிச்சு போட்டிருக்கேன் நான். அதை வந்து நான் அந்த பொரிச்ச எண்ணெய் கூடயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறமா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து ஹனி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த பூண்டு வத்தலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பொரிச்ச சிக்கனையும் உள்ளே போட்டு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதை அப்படியே இறக்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அந்த எள்ளு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட எள் இல்லை, அதனால நான் வந்து அதை ஆட் பண்ணலாம். ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சிக்கன் கிரேவியும் ஹனி சிக்கனும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.